इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः। ईशावास्य उपनिषत् रण्डावदु मन्त्रम्। कुर्वन्नेवेह कर्माणि विजीविषे क्षतं समाः एवं त्वयि नान्यथेतोऽस्ति न कर्म लिप्यते नरे। இது இரண்டாவது மந்திரம். இங்க என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் பாஷ்யக்காரர் சொன்னா தாத்பரியத்தை சொல்லுவோம், அல்லது தாத்பரியத்தை முதல்ல சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் மந்திரார்த்தத்தை பார்ப்போம். முதல் மந்திரம் ஈஷாவாஸ்யம்ங்கிற மந்திரம் இல்லையா? அந்த மந்திரத்திலே பிரபஞ்சம் பூர ஈஸ்வரனாக பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு, அதாவது அத்வைத ஆத்ம தத்துவ ஞானத்தை முமுக்ஷு சம்பாதிக்க வேண்டும். இதுதான் இங்க சொல்லப்பட்டது. அந்த மாதிரி அந்த ஞானம் வரத்துக்கு சாதனமாக ஏஷணாத்ரய சந்நியாசம், தியாகம் இங்க சொன்னார். தியாகங்கிறது 3 விதமான ஆசைகளை தியாகம் செய்வது, அதுதான் சந்நியாசம். இந்த ஏஷணாத்ரய சந்நியாசத்தை சாதனமாக சொல்லி அந்த சாதனத்தை கொண்டு ஞானத்தை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆக ஏஷணாத்ரய தியாகமும் வைராக்கியமும் ஒண்ணுதான். வைராக்கியம் ஒரு சாதனம், வைராக்கியத்தினாலதான் சந்நியாசம் வருது. ஆக இந்த சந்நியாசத்தினாலே சொன்ன ஏஷணாத்ரய தியாகம்ங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏஷணாத்ரய சந்நியாசம், அதை கொண்டு நம்மளுடைய தத்துவ சம்ரட்சித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் முமுக்ஷுவுக்கு சொல்லப்பட்ட உபதேசம். இந்த 2வது மந்திரத்துல இது முமுக்ஷுவை பார்த்து சொல்லல. முமுக்ஷுவாக இல்லாதவன், இவனுக்கு மோட்சம் வேணும்னு இல்லை, ஆனா இந்த சம்சாரத்திலே நல்ல சுகத்தை அனுபவிக்கணும், துக்கம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன். அப்படி நினைக்கலாம் எல்லாரும், ஆனா மோட்சம் வேணும்னு எதிர்பார்க்கல, அது வேண்டாம். அப்படி இருக்கிறவனுக்கு போகேச்சு, அவன் நன்னா வாழணும்னு ஆசைப்படுறவன். ஜிஜீவிஷு, முன்னாடி சொன்னது முமுக்ஷுன்னு சொன்னா இவன் ஜிஜீவிஷு, ஜீவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் இருக்கானே, அவனுக்கு ஒரு உபதேசம். என்ன உபதேசம்னு சொன்னால், அப்பா நீ உன் உயிர் இருக்கிற பரியந்தம், அது 100 வருஷமானாலும் கூட உனக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டானம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இது அவனுக்கு செய்யக்கூடிய உபதேசம். சட்டுன்னு கேட்பான், கர்மானுஷ்டானம் பண்ணி எனக்கு என்ன லாபம் அப்படின்னு. கர்மானுஷ்டானத்தை பண்ணினத்தினாலே எனக்கு என்ன உபயோகம் கேள்வி வரும். அதுக்கு 2வது வரி பதில் சொல்றது இந்த மந்திரத்துல, கர்மானுஷ்டானம் பண்ணலேனா உன்னை கர்மா பிடிக்கணும். பார்த்துக்கோ, கர்மானுஷ்டானத்தை பண்ணினேனா நீ கர்மா உன்னை பிடித்து கொள்ளாமல், அந்த பந்தத்துல நீ விழாமல் நீ தப்பிச்சுக்கலாம். அப்படி பண்ணாம விட்டுட்டேன்னு சொன்னா அதுவே பிடிச்சிடும். அதனால ஜாக்கிரதையா பண்ணிட்டேதான் இருக்கணும், கர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டேதான் இருக்கணும். 100 வயசு ஆனாலும் 100 ஆயுசு பூரா உன்னால முடிஞ்ச அளவுக்கு எதுவரையில் சக்தி இருக்கோ, 100 வயசுன்னு அர்த்தம் இல்லை,
எத்தனை வயசானாலும் சரி, உனக்கு உடம்புல சக்தி இருக்கிற பரியந்தம் உனக்கு விகிதமான சாஸ்திரம் விகிதமான கர்மாவை நீ விடக்கூடாது. விட்டால் போச்சு, அந்த கர்மா ஒன்ன பிடிச்சு. இதுதான் இங்க சொல்றோம். அப்ப ரெண்டையும் நம்ம எப்படி பிரிச்சுக்கணும்? முதல்ல சொன்னது முமுக்ஷுவுக்கு உபதேசம். முதல் மந்திரத்துல முமுக்ஷுவாக இல்லாதவன் நல்லபடியா ஜீவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவனுக்கு இரண்டாவது உபதேசம் இது. முமுக்ஷுவுக்கு சொன்ன உபதேசத்தை ஞான நிஷ்டா அப்படின்னு சொல்லுவோம். இவனுக்கு சொல்லப்பட்ட உபதேசத்துக்கு கர்ம நிஷ்டா அப்படின்னு. இதுக்காகத்தான் இந்த 2 மந்திரங்களை பிரிச்சு பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பகவத்பாதாள். இப்ப நாம மந்திரார்த்தத்தை பார்ப்போம். இந்த வாக்கியத்துல என்ன சொல்றது? குர்வன்னேவ இஹ கர்மாணி விஜீவிஷேத் சதம் சமாஹா. சதம்னா 100, சமாஹ அப்படின்னா வருஷங்கள். 100 வருஷங்கள், 100 வருஷங்கள் ஜீவித்தாலும் ஜீவிக்கணுமா? 100 வருஷம். எத்தனை நாள் ஜீவிக்கிறோமோ அத்தனை நாள். 100 வருஷம்னு அவசியம் இல்லை, அதான் பூர்ணமான ஆயுசு. ஆனா ஜிஜி விஷயம் ஜீவிக்கணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவனாக இருப்பனே ஆனால் அப்போது கர்ம குருவன் ஜிஜி விஷய கர்மாணி குருவன் குருவன்னேவ ஜிஜி விஷய. கர்மானா அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்கள். பாஷ்யக்காரர் சொன்னார் கர்மாணி அப்படின்னு சொன்னா உடனே அக்னிஹோத்ராதீனி அப்படின்னு சொல்லுவார். அந்த காலத்துல அவளுக்கு அதுதான் கர்மாவா பட்டது. இப்ப நமக்கு சாஸ்திர விகிதமான நமக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு வரக்கூடிய கர்மாக்கள், நம்மளுடைய அதிகாரத்துக்கு தகுந்த கர்மாக்களை செஞ்சு கொண்டே இருக்கணும். சந்தியாவந்தனம் இப்ப சொல்லலாம், சந்தியாவந்தனம், காயத்ரி ஜபம் இதெல்லாம் விடாம செய்யணும். ஜீவிக்கணுங்கிற ஆசை உள்ளவனுக்கு அதுதான் கவனிக்கணும். அப்படி நினைச்சால் நீ இந்த கர்மாவை விடக்கூடாது. குர்வன்னேவ கர்மாணி ஜிஜீவிஷே. 100 வயசானாலும் இப்படிதான் சக்தி இருக்கிற பரியந்தம் 100 வயசு பண்ணணும்னு சொல்ல. அப்ப அடுத்த வரி என்ன சொல்றது? ஏவம் துவயி நான்யதா இதோஸ்தி நகர்மா லிப்பியதே நரே அப்படின்னு இருக்கா. இதை அன்வயம் பண்ணி நம்ம சொல்லணும். நரே கர்ம ந லிப்பியதே அப்படிங்கிறது ஒரு பலம். ஒரு மனுஷன், எல்லாம் மனுஷனை பத்தி சொல்றது, மிருகங்களுக்கு இல்ல. மிருகங்களுக்கு இந்த மாதிரி கர்மானுஷ்டானம் பண்ணுன்னு உபதேசம் இல்லை. மனுஷனாக பிறந்தவனுக்கு உபதேசம். அதனாலதான் நரே நரேங்கிறார். மனுஷன் அப்படின்னு அபிமானம் உள்ளவனுக்கு, அந்த ஜீவனுக்கு கர்ம லேபம் வராம இருக்கணுமானால் நலிப்பியதே நரே, நரனிடத்தில் கர்மா ஒட்டிக்கொள்ளாமல் இருக்கணுமே. ஆனால் அதுக்காக என்ன பண்ணணும்? இப்படித்தான் இருக்கணும். இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கணும். கர்மா பண்ணினாதானே கர்மா ஒட்டிக்கும் இல்லையா? கர்மா ஒட்டிக்காம இருக்கணுமானால் கர்மாவை பண்ணணும்னு சொல்றோம். வேற வழியே இல்லை. ஏன்னா பண்ணாத கர்மா பண்ணலேன்னு சொன்னா ஒரு பாப்பம் ஒட்டிக்கும். அதை ஒட்டிக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. செய்ய வேண்டிய கர்மாவை பண்ணாம விட்டால் கர்மா ஒட்டிக்கும். என்ன கர்மா? பாப கர்மா. அதுக்கு ஸ்மிருதிகள் சொல்லியிருக்கு. அகுர்வன் விஹிதங் கர்மா நிந்திதஞ்ச சமாச்சரம் பிரசஜம்ச்ச இந்திரியார்த்தேஷு நரஹ பதனம் ரிச்சதி. ஒரு மனுஷனுக்கு பதனம் வரத்துக்கு 3 விதமான காரணங்கள். அகுர்வன் விஹிதங் கர்மா நரஹ பதனம் ரிச்சதி.
செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யாமல் விடுவது இது அவனுடைய பதனத்துக்கு காரணமாகும். நிந்திதஞ்ச சமாச்சரன், செய்யாதே அப்படின்னு சொல்லி நிஷேதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்வது இதுவும் பதனத்துக்கு காரணம். இதை விட்டுட்டு சாஸ்திரத்தையே சிந்தித்து பார்க்காமல் இந்திரிய விஷயங்களிலேயே ஆசக்தியோடு இருப்பது இது மூணாவது. ஆக இந்திரிய விஷயங்கள்ல ஆசக்தியோடு இருப்பதற்கே இதுவும் என்னுடைய பதனத்துக்கு தான் காரணம். அப்ப இந்த பதனத்திலேருந்து காப்பாத்தணும், இவனை தடுத்து காப்பாத்தணும்னு சொன்னா அப்போ இந்த உபதேசம் வேணும். என்ன சொல்றது? நீ கர்மாணி குருவன்னேவ ஜிஜி விஷயம் நீ எல்லாம் பண்ணிக்கோப்பா, ஆனா நீ சந்தோஷமா இரு, ஜீவிக்கணும், நன்னா ஜீவிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா, இந்த கர்மானுஷ்டானத்தை விடாம வைத்துக்கொள் அப்படின்னு அவனை பார்த்து உபதேசிப்பாங்க. இது வேண்டாம், இதனால ஒண்ணும் இல்லை அப்படின்னு பிரயோஜனம் இல்லைன்னு விட்டேன்னு சொன்னா பாபம் கர்மம் ஒண்ணு முன்மேல ஒட்டின்னுடும். ஆக நீ பதித்தன் ஆயிடுவே, அடுத்த ஜென்மா கெட்டுவிடும். ஆகையால இதை விடாமல் செய்ய வேண்டும். இங்க பாஷ்யக்காரால் விசாரம் பண்ணியிருக்கா. பூர்வ மந்திரம் முமுக்ஷுவுக்கு இந்த ரெண்டாவது மந்திரம் ஒரு ஜிஜீவிஷு, ஜீவிக்கணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவனுக்கு அப்படிங்கிற இந்த விபாகத்தை நீங்க எங்கேருந்து கொண்டு வந்தேள் அப்படின்னு ஒரு கேள்வி. பாஷ்யக்காரால் சொல்றா, கேள்வி சரிதான், கேள்விக்கு பதில் சொல்றேன் கேளு. பூர்வ மந்திரத்திலே தியாகம் சொல்லப்பட்டது. ஏஷணைகள் கூடாது, அந்த ஏஷணாத்திரயத்துக்கு தியாகம். இங்க சொல்றது கர்மாவை அனுஷ்டானம் செய்ய வேண்டும். அப்படி ஏஷணை இல்லாதவன் கர்மாவை செய்ய மாட்டான். ஏன்னா இந்த மந்திரத்திலேயே எப்படி சொல்லிருக்கு, ஜீவிக்கணும்னு ஆசை உள்ளவன் அவனை பத்தி சொல்றது. ஜிஜீவிஷே ஜீவிதும் இச்சே, ஜீவிக்கணும் அப்படின்னு ஆசை உள்ளவனுக்கு கர்மானுஷ்டானத்தை விதிக்கிறது, வழியை காமிக்கிறது இந்த மந்திரம். முன்னாடி சொன்னது ஜிஜீவிஷே, அவன் இல்லை, அவன் முமுக்ஷு. அதனால இது அந்த அந்த நிலைக்கு வர முடியாதவன், அதுக்கு சக்தி இல்லாதவனுக்கு இந்த வழி கர்மனிஷ்டாங்கிறது. அந்த தியான நிஷ்டை அந்த முமுக்ஷுகளுக்கு, அவளுக்கு தியான நிஷ்டை அப்படின்னு பிரிச்சுட்டார். லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானகா ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் அப்படின்னு கீதை சொல்லிட்டாரு. அதெல்லாம் மனசுல வச்சுருந்தா பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணிட்டார். கொத்தம் கேட்டான், இப்படியே சொல்லணும், பூர்வ மந்திரத்திலே ஞானத்தை சொல்லியிருக்கு, அவனுக்கே ரெண்டாவது மந்திரத்துல கர்மானுஷ்டானத்தை பண்ண சொல்லியிருக்கு. அப்ப ரெண்டும் வேணும் முமுக்ஷுவுக்கு. ஞான கர்ம சமுச்சயம், இதுதான் இந்த ஸ்ருதிக்கு அபிப்பிராயம். ஆக ஞான கர்ம சமுச்சயம் இது மோட்சத்துக்கு சாதனம் அப்படின்னு இந்த ஸ்ருதியுடைய தாத்பரியத்தை நாம ஏன் எடுத்துக்க கூடாது? எடுக்கலாம், சுலபமா வருதே. பூர்வ மந்திரத்துல ஞானத்தை பத்தி சொன்னார், இந்த மந்திரத்துல கர்மாவண்ணம் சொன்னார், ஒரே ஆசாமிக்குதான் ரெண்டையும்னு சொல்றார். ஆக ஞான கர்ம சமுச்சயம் ரெண்டு சேரணும். வெறும் தியானத்தினால மோட்சம் வராது, வெறும் கர்மாவால வராது. ஞானமும் கர்மாவும் சேரணும், அப்பதான் மோட்சம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கே. அப்படியே எடுத்துக்க கூடாது அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றா. தியானமும் கர்மாவும் சமுச்சயம் அப்படின்னு நீ சொன்னையானால் அது முடியுமாங்கிறத முதல்ல பார்க்கணும். தியானங்கிறது ஆத்ம தியானம். எப்படிப்பட்ட ஆத்ம தியானம்? ஆத்மாவுடைய யதார்த்த ஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கே இந்த உபனிஷத்துல, அந்த தியானம். அதாவது அதுல கர்த்திருவம் போக்திருத்துவம் இல்லாத சுத்த ஆத்மஸ்வரூப தியானம். அது
அந்த ஞானம் உள்ளவனுக்கு கர்மா வர முடியுமா? ஏன்னா தன்னை கர்த்தான்னு தெரிந்து கொண்டவன் தான் கர்மானுஷ்டானத்துல பிரவசிக்க முடியும். போக்தா அப்படின்னு நினைக்கிறவனுக்குத்தான் ஜீவிக்கணுங்கிற ஆசை வர முடியும் இல்லையா? அப்ப கர்த்திருவம் போக்திருத்துவம் இது ரெண்டையுமே ஆத்மாவிடத்துல பார்க்காதவன், அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டவன், அவன் எப்படி கர்மானுஷ்டானத்துல ஈடுபட முடியும்? அதனால அந்த ஞானம் வந்தால் இந்த கர்மா பிரவருத்திக்கு அது விரோதமாகும். அப்படிங்கறதுனால தானே ஈஷாவாஸ்யம் இத்தியாதி மந்திரங்களுக்கு கர்மாவில விநியோகம் இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆகையால ஞான கர்ம சமுச்சயத்துக்கு இங்கே இடம் கிடையாது. கர்மானுஷ்டானம் பண்ணணும்னா அவனுக்கு கர்த்தத்துவ பாவனை வேணும், தன்னிடத்துல போக்திருத்துவ பாவம் வேணும். அதை அனுஷ்டானம் பண்றதுக்கு, கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு அவனுக்கு தனம் வேணும். அந்த தனத்தை வேணும்னு சொல்லி அவன் சம்பாதிக்கணும் இல்லையா? இல்ல அவன்கிட்ட ஒன்னா அப்படின்னு சொல்லி விட முடியாது. ஏஷனாத்திரைய தியாகம் பண்ண முடியாது. புத்திரன் வேணும், எல்லாமே வேணும் கர்மானுஷ்டானத்துக்கு. ஆகையாலே அதிகாரிய மாத்தி வச்சுக்கணும். பூர்வ மந்திரத்துக்கு அதிகாரி வேறு, உத்தர மந்திரத்துக்கு அதிகாரி வேறு. இந்த விஷயத்தை தான் அவர் எடுத்திருக்கார். ஞான கர்மனோர் விரோதம் பர்வதவத்து அகம்பியம், அசைக்க முடியாதுன்னு. இந்த விரோதத்தை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு திடமான அந்த விரோதத்தை மறந்துட்டியா அப்படின்னு கேட்கிறார். நஸ்மரசிக்கும் இங்கேயும் சொல்லியிருக்கேன் இல்லையா? அங்க தியாகம் சொல்லப்பட்டது, இங்க கர்மானுஷ்டானம் பண்ணுன்னு சொன்னது. அதனாலதான் இது வேற ஆளுக்கு உபதேசம், அது வேற ஆளுக்கு உபதேசம் அப்படின்னு சொன்னார். சந்நியாச சந்நியாசத்துக்கும் இந்த கர்மாவுக்கும் பலம் வித்தியாசமானது. இதனுடைய பலம் வேற, அதனுடைய பலம் வேற அப்படிங்கிறது இந்த உபனிஷத்தை சொல்லி கொடுக்கிறது. நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா, ஞானம் வந்தவனுக்கு தத்ர கோமோக கஷோக ஏகத்துவம் அனுபஷ்யதா அப்படின்னு சொல்லி அஜ்ஞான நிவர்த்தி, அதாவது சோக மோகத்துக்கு சாதனமான அஜ்ஞானம் போயிடுச்சுன்னா சோக மோகம் இல்லை, அதுதான் அங்க ஞான பலம். ஆனா இந்த கர்ம அனுஷ்டான பலம் ஸ்வர்க்கம் பிரம்மலோகாந்தம், அதுக்கு வேண்டிய மார்க்கங்கள்லாம் மேல சொல்லும். ஆனா கர்மானுஷ்டானத்துடைய பலம் தனியா இருக்கு. அதனால அதை வேண்டியவனுக்கு இதுல ஆசை இருக்காது, இதை வேண்டவனுக்கு அது வேண்டியிருக்காது. அதனால இதை ரெண்டையும் பிரிச்சுதான் வைக்கணும், பலவேதம் இல்லை. சந்நியாசம் சொல்லி ஞானத்துக்கு அதிகாரியாக யார சொல்லியிருக்கோ அவனை பத்தி நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ந ஜீவிதே மரணேவா கிருதிங் குர்வீதா, ஜீவிக்கணுங்கிற ஆசையும் அவனுக்கு இருக்கக்கூடாது, மறிக்கணும் சீக்கிரமா உயிரை விட்டுடணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கக்கூடாது. இதுதான் வைராக்கியம். வைராக்கியம் அப்படின்னு சொன்னால், நான் ஆத்மஹத்தியை பண்ணிவிடுறேன் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடாது, சீக்கிரமா செத்து போகணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடாது. அது வைராக்கியத்துடைய அடையாளம் இல்லை. ஆக சன்னியாசிகளுக்கு சாஸ்திரம் ஜீவிதம் மரணம் ரெண்டிலையுமே ஆசை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. இந்த 2வது மந்திரத்துல ஜீவிக்கணும்னு ஆசை உள்ளவனுக்கு வழி காமிக்கிறது இந்த மந்திரம். ஆகையால இந்த உபதேசம் யாருக்கு சொல்லப்பட்டதோ அது பூர்வ மந்திரத்துல சொன்னவாளை காட்டிலும் வேறானவன் அப்படின்னு புரிஞ்சுக்கும். அதனாலதான் அதை முமுக்ஷு, இது முமுக்ஷு இல்லை, அவனுக்கு அப்படியே முமுக்ஷ இல்லாதவனுக்கு என்று சொல்லியிருக்கு. ஆக இந்த விஷயத்தை தான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். இது பல பிரமாணங்கள்லாம் சொல்றேன். இதோட இந்த 2வது மந்திரம் முடிஞ்சு போச்சு. 3வது மந்திரம் என்ன சொல்றது அதையும் நம்ம பார்த்துருவோம். முதல் மந்திரத்துல ஞானம் சொன்னோமோ இல்லையோ, அந்த ஞானத்துல யாருக்கு இஷ்டம் இல்லையோ அவளுக்கு கர்மா சொன்னோமோ. ஆனா நம்ம உபனிஷத்தினுடைய தாத்பரியம் ஞானத்துலதான் தாத்பரியம். அதுக்காக அந்த ஞானம் இல்லாதவனே நிந்திக்கிறது உபனிஷத்து.
ஈஷாவாஸ்யம் அப்படின்னு அந்த முதல் மந்திரத்துல சொன்ன ஞானம் யாருக்கு இல்லையோ அவனை சி அவன் ஒண்ணும் இல்லை, அப்பேற்பட்ட மட்டமானவன் அப்படின்னு அவனை நிந்தித்தோமானால் இந்த நிந்தைக்காக இல்லை, அந்த ஞானத்தை பிரசம்சை பண்றதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுல இருந்து என்ன நமக்கு கிடைக்கும்? ஞானம்னு ஒரு வழி, கர்மான்னு ஒரு வழி, ரெண்டு சமமான வழி அப்படிங்கிற ஒரு பிராந்தி நமக்கு நிவர்த்தியாகும். ஞானம்ங்கிறது சாஸ்வதமான பலத்தை கொடுக்கக்கூடிய வழி, உபாயம். ஆனா கர்மா அப்படி இல்லை. கர்மாவானது அந்த ஞானத்துக்கு உபாயமாக வேணும்னா உபயோகப்படுத்திக்க முடியும். இது ஒரு சுதந்திரமாக மோட்சத்துக்கு வழி இல்லை. இது போகத்துக்கு வழியாகும், மோட்சத்துக்கு வழி இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக ஞான கர்ம சமுச்சயம் அப்படிங்கிறதுக்கு இங்க இடம் இல்லை அப்படிங்கிறத நாம நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். அசுரியா நாம தே லோகாக அந்தேன தமசா ஆவృతాக தாம்ஸ்தே பிரேத்ய அபிகச்சந்தி ஏகேச்ச ஆத்மஹனோ ஜனாக. இங்க என்ன சொல்லிருக்கு? ஒரு லோகம் இருக்கான், அசுரியாக அப்படின்னு பிரசித்தமா இருக்கக்கூடிய லோகம். அசுரியாக அப்படின்னா என்னது? அதுக்கு பாஷ்யக்காரால் அர்த்தம் பண்ணியிருக்க, அசுராளுடைய லோகம், அசுராளுக்கு சொந்தமான லோகங்கள். என்ன பாத்தாள லோகமோ? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. இந்த லோகங்கிறது ஜன்மா. இந்த இடத்துல லோக சப்தத்துக்கு பாஷ்யக்காரால் அர்த்தம் பண்ணினா ஜென்மா, அசுராளுக்கு சொந்தமான ஜென்மா. அதாவது அசுரனாக பிறப்பான் அப்படின்னு அர்த்தம். அசுரனாக பிறக்கிறதுனா என்னது? இந்த ராட்சதாக்கள் எது சொல்லல, அப்படியா? இல்ல, அப்படி இல்ல. அசுஷு ரமந்தே இதி அசுராக. அசுஷு இந்த பிராணன்ல ஆசையை வச்சுட்டு இருக்கிற ஒரு ஜென்மம். நம்ம நன்னா பார்க்கலாம், எறும்புல இருந்து எடுத்து நம்மளை போல மனுஷால் என்ன எல்லா பிராணிகளுமே தன்னுடைய உயிரிடத்துல ஒரு உயிர் விஷயத்துல ஒரு ரொம்ப அதிசயத்தமான பிரீத்தி வச்சுட்டு இருக்கு இல்லையா? இல்லையா? அதனாலதானே உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்லி என்ன வேணாலும் பண்றது தயார் இல்லையா? தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு. அதுதான் அசுஷுரமந்தி. இது எல்லாமே அசுர ஜென்மாதான். அசுரனா அசுரங்கிற அந்த ஜாத்தியத்தை சொல்ற ராமாயணத்துல ஒரு அசுரர், அந்த அசுரர் இல்ல, அக்ஷரா இல்ல. அசுஷு ரவந்தே இது அசுராக. தேவஜன்மா எடுத்தாலும் அது அசுர ஜென்மாதான். ஏன்னா அவளும் அந்த போகத்துலதான் ஆசை உள்ளவாளா இருக்கு இல்லையா? பிராணன் ரட்சிக்கணும், இந்திரியங்கள் மூலமாக போகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவா இருக்காளே, இவாதான் அசுரர்கள். இவாளுக்கு சொந்தமான ஜென்மாதான் கர்மாவால நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த ஜென்மா அந்தேன தமசா ஆவృతాக. இந்த ஜென்மாவில ஒரு பயங்கர இருட்டு, அது பிரகாசத்தை மறைச்சு வச்சிருக்கு, மூடி வச்சிருக்கு, ஆவృతமா இருக்கு. அது என்னது? அதுதான் அஜ்ஞானம். அது எதை மறைச்சு வச்சிருக்கு? ஆத்மாவை மறைச்சிருக்கு. ஆஹா, ஆத்ம ஜானத்துக்கு வழி இல்லாத ஒரு ஜென்மா இதெல்லாம். போகம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய ஜென்மாக்கள் அத்தனையும் ஆத்ம ஜானத்துக்கு வழி இல்லாத ஜென்மா. அதனால அந்தேன தமசா ஆவృతాக சொல்லி ஏ ஆத்மஹனோ ஜனாக. இங்க ஆத்மஹனஹாங்கிறதுக்கு எப்படி பாஷ்யக்காரால் அர்த்தம் பண்ணியிருக்கான்னா, ஆத்மஹத்தி பண்ணிண்டவான்னு அதுக்கு அர்த்தம் வரும். ஆத்மஹத்தினா நாம நினைக்கிற ஆத்மஹனனம் இல்லை. ஆத்மஸ்வரூப ஞானம் வராமலே யாரு இருக்காளோ அவாதான் ஆத்மஹனனம். ஆத்மாவை தெரிஞ்சிக்காதவர்கள். பிருகதாரண்யத்துல அவித்வாம்சகா அபுதோ ஜனாகான்னு இந்த இடத்துல போட்டு மேல இதுக்கு வியாக்கியானம் தானே அது. ஆக ஆத்மாவை பத்தி தெரிந்து கொள்ளாதவர்கள் ஆத்ம ஹனனம் பண்ணினவர்கள் அப்படின்னு. அந்த மாதிரி உள்ளவர்கள் இப்போ சொன்ன மாதிரியான ஜென்மாவை அடைவார்கள். அவளுடைய கர்மாவை அனுசரித்து நல்லது கெட்டது ஏதாவது பண்ணி வச்சிருப்பா இல்லையா, அதை வச்சுட்டு பிரம்மாதி ஸ்தப பரியந்தம் எல்லா ஜென்மாவும் அவளுக்கு கிடைக்கும்.
அதனாலே எப்போ பிரேத்திய அபிகச்சந்தி தான் லோகான் தாம் ஸ்தே பிரேத்திய அபிகச்சந்தி. இப்ப சொன்னோமே லோகம்னா சரீரம் தான், ஜென்மாதான். அப்பேற்பட்ட ஜென்மாக்களை அவ அடைவார்கள் அப்படின்னா சொன்னது என்ன? யாரு ஆத்மஸ்வரூப ஞானத்துக்கு பிரயத்தனம் பண்ணலையோ, ஆத்ம ஞானத்தை அடையவில்லையோ, அவ தன்னுடைய கர்மாவுக்கு பலனாக அடுத்த ஜென்மாவை அடைவார்கள். அந்த ஜென்மா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அசுகுரமந்தே, இந்த உயிர்ல ஆசை உள்ள போக பிரதானமாக ஒரு ஜென்மாவாக இருக்கும். அதுல ஆத்ம மறைஞ்சிருக்கும், இருட்டுக்குள்ள ஆத்மா மறைஞ்சிருக்கும், தெரியாம இருக்கும். அப்பேற்பட்ட ஜென்மாவை அடைவார்கள். ஆக ஞானத்துக்கு வழி இல்லாத போகும், பார்த்துக்கோ. அப்படின்னா என்னாச்சு? முன்னாடி சொன்ன ஞானம், முதல் மந்திரத்துல ஞானம் சம்பாதிக்கணும்னு மோட்சுக்கு சொன்னோம் இல்லையா? அதுதான் வசத்தி, ஞான வசத்தி. அது வரலன்னா இவன் ஆத்மஹத்தி பண்ணிட்டவன் இல்லையா, இருட்டுல போட்டு வச்சிருக்கான் ஆத்மாவை அப்படிங்கிற நிந்தை நமக்கு என்ன கொடுக்கறது? நிந்திக்கிறதுக்காக இல்ல, அதை பிரசம்சை பண்றதுக்காக. ஆக அந்த ஞானம்ங்கிறது இங்க முக்கியமான ஒரு சாதனம், உபதேசிக்கக்கூடிய விஷயம். கர்ம மார்க்குங்கிறது இருக்கவே இருக்கு, அது இங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, இங்க அனுவாதம் தான் அது. அத ஞானத்தை தான் உபனிஷத்து நமக்கு போதிக்கிறது, அதுதான் இங்க பிரதானமானது அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிட்டான். ஏன்னு கேட்டா, அந்த ஆத்மஸ்வரூபம் இந்த பிரபஞ்ச சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு உபனிஷத்து சொல்லி கொடுக்குறது. ஆனா இந்த ஆளுக்கு அது எப்படி தெரியுது? எல்லா பிரபஞ்சமும் அவன் மேல ஏறின மாதிரி தெரியுது இல்லையா, கர்த்தா புத்தா அப்படி இப்படின்னு. அப்ப இவன் என்ன பண்ணான்? நிஜமான ஆத்மாவை கொண்டுட்டான். அப்பேற்பட்டவன் இப்படி தியானம் இல்லாம ஞான சூன்யனாக ஆத்ம ஞான சூன்யனா இருந்தானே ஆனால் மறுபடியும் அவன் ஜென்மா எடுத்து சம்சாரியாகவே இருந்துடுவான், முக்திக்கு போக முடியாது. இது இந்த மந்திரத்துக்கு இதோட வச்சுக்கோ.